வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன தீம், என்னென்ன தீம் வந்து பெஸ்டா இருக்கும், எந்த தீம் ஒர்ஸ்டா இருக்கும், அண்ட் எந்த தீம்ல நீங்க நல்லா ஒர்க் பண்ணி அந்த தீமை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஸோ அதோட ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற விஷயத்துல உள்ள நீங்க வந்து ஹெச்பேனல் அட்மின் பேனல் இது. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பேசிக்கா. ஸோ நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதனால வேர்ட் ப்ரெஸ் உடைய யூசர் ஐ அண்ட் பாஸ்வேர்ட் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா வரும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்க இன்ஸ்டால் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த யூசர் நேம்லேயே உங்களுடைய இன்சோர்ஸ் கேமிங்கா இல்லை உங்களுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இங்கே சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது எப்பவுமே மறக்காதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சோர்ஸ் கேமிங் இருக்கு இல்லையா? ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு, அதாவது நீங்க லாகின் பண்றதுக்கு வேர்ட் ப்ரெஸ்ல டிசைன் பண்ண போறோம். ஸோ இந்த வேர்ட் ப்ரெஸ்ல நீங்க லாகின் பண்றதுக்கு உங்களுடைய வெப்சைட் .com/wp-admin/. ஸோ இந்த விஷயம் நீங்க கண்டினியூவா போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போடுறதுக்கு உண்டான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொடுத்துருங்க. ஸோ டைரக்டா நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் உடைய அட்மின் பேஜுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஹோஸ்டிங்கருடைய அட்மின் பேஜ் போகாது, வேர்ட் ப்ரெஸ் உடைய அட்மின் பேஜ். ஓகேங்களா? இதுதான் வந்து வேர்ட் ப்ரெஸ் உடைய அட்மின் பேஜ். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டோடைய தீம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதுக்கு பேசிக்கான தீம் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து சூட்டபிளா இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து தனியா ஒரு ஃப்ரீ தீம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ உள்ள டேஷ்போர்ட்ல வந்தோடனே அப்பீரியன்ஸ், தீம். ஓகேங்களா? டேஷ்போர்ட்ல வந்தோடனே அப்பீரியன்ஸ் அண்ட் தீம். ஸோ தீம்ல வந்து நிறைய தீம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆட் நியூ தீம் கொடுங்க. கொடுத்தோம்னா இந்த மாதிரி நிறைய தீம் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நீங்க அனலைஸ் பண்ணி இது எனக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தீமை அடிக்கடி மாத்தாதீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள்ல இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால ஸோ எது ரொம்ப பெஸ்டான ஒரு தீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்ட்ரா, ASTRA, ஆஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுடைய தீம் நேம் இது. ஸோ இந்த தீம் நல்லா இருக்கும். அதை தாண்டி ஜென்ரேட் ப்ரெஸ், இந்த தீம் நல்லா இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஓஷியன் WP அப்படின்னு இருக்கும். பாருங்க, ஓஷியன் WP. இந்த 3 தீம் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்பீடும் நல்லா இருக்கும், ஆக்சசிபிலிட்டியும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஆஸ்ட்ரா, ஓஷியன் WP அண்ட் ஜென்ரேட் ப்ரெஸ். இது வந்து பேசிக்கா ரொம்பவே சூப்பர்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆஸ்ட்ரா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்ட்ரால இன்ஸ்டால் பண்ணோன்னா ஆக்டிவ் அப்படின்னு கேட்கும். ஸோ ஆக்டிவ் கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்டிவ் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸ்ல, நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் எப்படி பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நேவிகேஷன் பேஜஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த தீம் வந்து 3 தீம் சூப்பர்பா இருக்கும். உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டான கஸ்டமைஸான தீம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் கொடுத்துருக்கேன். ஆஸ்ட்ரால ப்ரீமியம் தீமும் இருக்கு. ஸோ அதை நம்ம போக வேண்டாம். ஸோ ஃப்ரீயாவே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.